ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பழச்செடி தான் காட்டுறேன். இது மல்பெரி பழம். அந்த பழம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் க்ரீன் கலரில் மாறி அப்புறம் ரெட்டாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் மாறிச்சு, அதுக்கப்புறம் ரெட்டாக மாறிடுதுங்க பாருங்கள். இந்தமாதிரி ரெட்டாக மாறும். அதுக்கப்புறம் பாருங்கள் பிளாக்காக எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிவப்பாக இருக்கும்போது சாப்பிட்டா புளிக்குது. இந்த மாதிரி கருப்பாக நல்ல பிளாக் கலரில் மாறின வர சாப்பிட்டா நல்ல இனிப்பாக இருக்கும். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல முத்து முத்தாக இருக்கும் பார்க்கறதுக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனால் இது ஃபுல்லாக ஒரு விதை தான். இப்போ இதை பிரிச்சுக்கலாம். அப்படியே விட்டதுன்னா பழுத்த பிறகு அதான் கீழே ஊந்துடும். நம்ம இதை பிரித்து சாப்பிடுவோம். செம்ம இனிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நம்ம பாருங்கள், நான் இப்படி தான் லைட்டாக அப்படி தொட்டு பிச்சேன். கை பூரா ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழமே அப்படி தான் இருக்குது. லைட்டாக பிரித்தாலே போதும், இந்த மாதிரி ரெட்டாக மாறுது. சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். செம்ம இனிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது ருசியாக இருக்குது. இன்னும் பழம் இருக்குது, அதையும் பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே முத்து போலே இருக்குது பார்க்க. இதையும் பிரிச்சுக்கலாம். ஆனால் இந்த பழம் மட்டும் அப்படி லைட்டாக பிரித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலராக மாறுது பாரு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். நான் ஒன்றுமே அமுத்தலை, லைட்டாக தான் அப்படி தொடும்போதே அப்படி பழம் வந்து ரெட்டாக மாறுது. இன்னும் இருக்குது பழம், அதையும் பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பழுத்த பிறகு பிரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது தானாக கொட்டிக்குது. நிறைய பழம் பழுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த நர்சரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஒரு கிளப்பு தான் வச்சேன். ஆனால் எவ்வளோ கிளப்பு வந்திருக்கு பாருங்களாம். ஒரே கிளை தான், அதை நான் கட் பண்ணி விடுவா தான் எனக்கு நிறைய கிளப்பு இதுமாரி கிடச்சிது. இதுமாரி ஒரு செடியை வாங்கி நட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக துளிர் எடுத்து உங்கள் வீட்லேயும் இந்தமாரி பழம் சாப்பிட்லாம். பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாமளே இதை வந்து கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழம் கிடச்சி நம்ம சாப்பிடும்போது அதுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான் இருக்குது. பிரித்து சாப்பிடும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே கை பூரா அப்படியே ரொம்ப கருநீலாம் மாறுது கை ஃபுல்லாக. இதிலே வந்து நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இதிலே வந்து கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். இது குட்டி பழமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.